सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. श्री गुरुभ्यो नमः. श्री शंकर विजय मकरंदम ரெண்டாவது ஆஸ்வாதம் 32வது ஸ்லோகம். 31வது ஸ்லோகத்திலேருந்தே ஆரம்பிக்கிறேன். 31லேருந்தே ஆரம்பிக்கிறேன். முன்னாடி சொன்ன கதையை சுருக்கமா சொல்லிட்டு, பதஞ்சலி சரித்திரம்ங்கிறது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டா, ஒரு சமயத்துல பரமேஸ்வரனை பார்க்கறதுக்கு மகாவிஷ்ணு போயிருந்தார். அவ 2 பேரும் அந்த இடத்துல ரொம்ப கௌரவமாக ஒரு பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தினா. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ தேவதாருவனம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போனான். அங்க இருந்தவாளுக்கு, அங்க நிறைய தபசுகள்லாம் இருந்திருக்கா. அவளுக்கு நம்ம பரமேஸ்வரன் தாண்டவம் ஆடி காமிச்சிருக்கார். அந்த நடனத்தை பார்த்து அதனால சந்தோஷப்பட்டு அவெல்லாம் ஈஸ்வரன் இருக்காருங்கிறத ஒத்துக்கக்கூடிய ஆஸ்திகர்களாக மாறி அது மூலமாக ஸ்ரேயச அடைஞ்சான்னு ஒரு கதை. இப்ப அங்க சுவாமி தாண்டவம் ஆடினதே மகாவிஷ்ணு நேர பார்த்திருக்காரு. இந்த நேர பார்த்த விஷயம் ஒரு நாளைக்கு அவருக்கு, அவர் வைகுண்டத்திலே க்ஷீரசாகரத்திலே ஆதிசேஷ சையையில படுத்துட்டு இருக்கும்போது ஞாபகம் அதனால அவருடைய அப்படியே ஒரு சந்தோஷம் நிறைஞ்சு அந்த பாரம் தாங்காம ஆதிசேஷன் இந்த பாரத்துக்கு என்ன காரணம்னு கேட்கிறார். அப்போ சுவாமி சொல்லிட்டு வர மகாவிஷ்ணு ஆதிசேஷனை பார்த்து சொல்லக்கூடிய விஷயம் இது. அப்போ இந்த மாதிரி நான் சிவதாண்டவத்தை நினைச்சுட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்ப ஏற்பட்ட தாண்டவத்தை நான் நினைச்சுண்ட மாத்திரத்துல இவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கறது, நீயும் அந்த பரமசிவனுடைய அனுகிரகத்தை அடையணும். அதனால நீ உனக்கும் ஆசை இருக்கு அதை பார்க்கணும் அப்படிங்கிறது. ஆகையால உன்னுடைய புத்திரனை உன் ஸ்தானத்துல நியமிச்சுட்டு நீ தபசு பண்ணப்போ அதே மாதிரி அந்த நாட்டியத்தை சிவதாண்டவத்தை தரிசனம் செய் அப்படின்னு ஆதிசேஷன் கிட்ட அவர் சொல்றார். அப்போதான் இதையும் சேர்த்து சொல்றார். ஒருத்தர் பணி அப்படின்னு ஒரு மகர்ஷி இருந்தார். அவருடைய புத்திரருக்கு புத்திரராக பாணினி பிறந்தார், அவருடைய பேரனாக பணி. அடுத்தது பாணினகா. அந்த பாணினகா தாக்ஷிங்கிற ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி கொண்டார். இவா 2 பேருக்கும் பிறந்தவர் பாணினி அப்படின்னு மகர்ஷி. அவர் பரமேஸ்வரனுடைய ஒரு உடுக்கையிலேந்து வந்த ஒரு 14 சூத்திரங்களை அடிப்படையாக வச்சுட்டு வியாக்கரணம் பண்ணினார் அப்படிங்கிற அம்சத்துல இருக்கோம். இப்போ இந்த 31வது ஸ்லோகத்திலே இதுதான் சொல்லப்பட்டது. அங்க பாணினி ஒரு கடுமையான தபஸ் பண்ணினாராம். அந்த தபசு பண்ணினதுனால சந்தோஷப்பட்டு சந்திரார்த்த சூடராக அந்த சுவாமி தரிசனம் கொடுத்து தன்னுடைய உடுக்கையை அடித்து அதுலேருந்து சத்தம் வர வைச்சார். இதுதான் 31வது ஸ்லோகம் வரையிலாச்சு. 32ல நாம இப்ப பார்ப்போம். சப்தாவலேர் வியாக்கரணம் சிகீர்ஷோஹோ ததா முனேஹே பாணின சம்பவஸ்ய
மிருடஸ்ய சண்டாக டமரு பிரணாதாக சாஸ்திராதி சூத்ராணி சதுர்தச ஆசன் சப்தாவலேர் வியாக்கரணம் சிகீர்ஷோஹோ பாணினஹே. பாணின சம்பவான பாணினின்னு அர்த்தம். அந்த பாணினி இந்த சப்தங்களுக்கெல்லாம் ஒரு வியாக்கரணம் பண்ணணும். எது சரியான சப்தம், எது சாது சப்தம், எது அசாது சப்தம் அப்படிங்கிற ஒரு விவேகம் ஏற்படுத்துவதற்காக ஒரு வியாக்கரண சாஸ்திரத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு அவர் சங்கல்பிச்சார், ஆசைப்பட்டார். அப்பேற்பட்டவர் தான் சுவாமியை குறிச்சு அது சரியா வரணுமேங்கிறதுக்காக தபஸ் பண்ணியிருக்கார். அப்போ அவர் நினைச்ச சாஸ்திரத்தை பண்றதுக்கு, வியாக்கரண சாஸ்திரத்துக்கு ஆதியாக மூலமாக இருக்கக்கூடிய ஒரு 14 சூத்திரங்களை சுவாமி தன்னுடைய உடுக்கையிலேருந்து அந்த நாதம் வரவழைச்சு அதுலேருந்து கொடுத்தார். அவருடைய டமருவை அடிக்கும் போது அதுலேருந்து கேட்ட சப்தங்கள் தான் இந்த 14 சூத்திரங்கள். ஐயுணர்களுக்குன்னு ஆரம்பிச்சு 14 சூத்திரங்கள் இருக்கு. இந்த சூத்திரங்களை சுவாமி அனுகிரகித்தன் பேர்ல பாணினி அந்த சூத்திரங்களுக்கு அடிப்படையா வச்சுண்டு இந்த மேற்கொண்டு தன்னுடைய சப்த சாஸ்திரம், அதாவது வியாக்கரண சாஸ்திரத்தை பண்ணியிருக்கார். இதீஸ்வரா நுக்ரஹதோ நிபத்தன்னு சூத்ராணி சக வியாக்கிருத சப்தஜாலம் சுஷ்டு பிரயோகம் கதயந்தி யஸ்ய ஸ்வர்லோக சோபான பரம்பரேதி. இந்த விதத்திலே அந்த பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால தான் அந்த பாணினி அந்த சப்தஜாலத்துக்கு ஒரு சாஸ்திரம், வியாக்கரண சாஸ்திரத்தை சூத்திர ரூபமாக உண்டாக்கினார். இந்த சூத்திரங்களை வச்சுண்டுதான் இப்ப என்ன சொல்றானா, எல்லாம் பெரியவாள்லாம் என்ன சொல்றானா, இந்த சூத்திரப்படி அந்த சாது சப்தத்தினுடைய ஸ்வரூபத்தை தெரிந்து கொண்டு பிரயோகம் பண்ணினால் கிரமமாக அதுக்கு பலன் என்னன்னா, இங்கேருந்து நேர சொர்க்கத்துக்கு போனா ஸ்வர்கலோக சோபான பரம்பரா, அங்கேருந்து ஸ்வர்க்கத்துக்கு ஏறும் படிகளாக இருக்கு இந்த சூத்திரங்கள். ஆக இந்த சூத்திரங்கள் மூலமாக சாது சப்தத்தை தெரிஞ்சுண்டு பிரயோகம் பண்ணினாலே அதுக்கு பலமாக ஸ்வர்க்கம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த சூத்திரங்களுடைய ஒரு விசேஷம், மகத்துவம். அங்கே அவரே சொல்றார், மகாபாஷ்யக்காரரே சொல்றார், ஏகா சப்தா, ஒரு சப்தமாவது சமயக் ஞாதா சுப்ரயுக்தா ஸ்வர்கே லோகே காமதுபதி. அந்த சப்தத்தை சரியாக தெரிந்து கொண்டு சரியானபடி பிரயோகம் பண்ணினானே ஆனால் அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். சொர்க்கலோகத்துல இவனுக்கு இஷ்டத்துக்கு என்ன ஆசைப்படுறானோ அந்த பலத்தை கொடுக்கும். ஆக அதைத்தான் இங்க காண்பிக்கிறார். பாணினி சூத்திரம் பண்ணி முடிச்சுட்டார் வியாக்கரணத்துக்கு. இனிமேல் வார்த்திகக்காரர் அவர் மிச்சமுள்ளத்தை அதுல சேர்த்து வார்த்திகம் பண்ணி ஆகணும். அதுக்கு ஸ்லோகம் சொல்றார். காத்யாயனஹ கர்க்கஷயா பிரசாத்ய தபஸ்யா சந்திரகலாவதம்சம் தஸ்யாத சூத்ரேஷு பதார்த்த போத பிரவர்த்தகம் வார்த்திகம் ஆபபந்த. காத்யாயனர் அப்படின்னு பேரு, வரருச்சினும் இவரை சொல்றது உண்டு. அவர் கடுமையான தபஸ் பண்ணினாரா. கர்க்கஷயா தபஸ்யா, அந்த தபஸனாலே சந்திரகலாவதம்சம் பிரசாத்ய, சந்திரகலையை சோடிக்கொண்டிருக்கிற அந்த பரமேஸ்வரனை சந்தோஷப்படுத்தி அவருடைய அனுகிரகத்தினாலே பாணினி பண்ணின அந்த சூத்திரங்கள்ல விட்டு போன விஷயங்கள் உக்த அனுக்த துருக்த சிந்தான்னு சொல்லுவோம். சில விட்டதை பத்தி சொல்லலாம், சொன்னதை பத்தியும் சில விஷயங்கள்லாம் சொல்லலாம். இப்படி சொல்லியிருக்காரு, இது சரிதானா இல்லையான்னு விசாரிக்கலாம். சொல்லாததை விஷயத்துக்கலாம், இது தப்பா சொல்லியிருக்காரு இதை மாத்திக்கணும் அப்படின்னு மாத்தலாம். இதெல்லாம் வார்த்திகக்காரர்களுக்கு உள்ள இது. வார்த்திகம்னு சொன்ன அந்த கிரந்தத்துக்கு இந்த ஒரு உரிமை உண்டு. அப்ப அந்த விதத்திலே காத்யாயனர் பாணினி சூத்திரத்துக்கு வார்த்திகம் பண்ணியிருக்கார். இதுதான் அவர் பண்ணின வேலை. இதெல்லாம் யாரு சொல்றா தெரியுமோ? மகாவிஷ்ணு இந்த கதையெல்லாம் அந்த ஆதிசேஷனுக்கு சொல்லிட்டு, அப்பா ஆதிசேஷா, பாணினி சூத்திரம் பண்ணியாச்சு, காத்யாயனர் அதுக்கு வார்த்திகம் பண்ணிட்டார்,
இப்ப இதுக்கு பாஷ்யம் பண்றதுதான் பாக்கி. அதனால ஆதிசேஷனா இருக்கக்கூடிய நீ பரமேஸ்வரனுடைய அந்த தாண்டவத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உள்ளவனாக வேற இருக்கே. நீ நேர போய் பதஞ்சலின்னு ஒரு அவதாரம் எடுத்து அந்த ரூபத்துல வந்து பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தை பெற்று அவருடைய ஆக்ஞைய பெற்று இந்த சூத்திரம் வார்த்திகம் ரெண்டுக்கும் பாஷ்யம் எழுது அப்படின்னு சொல்ற. இதான் இங்க உள்ள கதை. போகீந்திர தேஷாம் புவி வார்த்திகானாம் அசேஷ வித்வஜ்ஜன துர்கிரகாணாம் பாஷ்யம் மகத் குர்விதி பக்தரக்ஷி நியோக்ஷதே த்வாம் கில நீலகண்டா. ஹே போகீந்திர சர்ப்பராஜா, அந்த வார்த்தைகள் இருக்கே அது ரொம்ப கஷ்டமான வார்த்தைக்குமா இருக்கு. அசேஷ வித்வஜ்ஜன துர்கிரகாணாம், வித்வான்களுக்கே புரிஞ்சுக்கிறது சிரமமா இருக்கும் போல இருக்கு. அதனால அப்பேற்பட்ட வார்த்திகங்களுக்கெல்லாம் நீ பாஷ்யத்தை எழுது. மகத் பாஷ்யம் குரு, பாஷ்யம் மகத் குரு, மகாபாஷ்யத்தை நீ ஏற்படுத்து அப்படின்னு யாரு சொல்ல போறா? பக்தர்களெல்லாம் ரட்சிக்கக்கூடிய அந்த நீலகண்டகா அப்படின்னு சொன்னா சிவபெருமான் உனக்கு வந்து ஒரு உத்தரவு போட போறார். நியோக்ஷதே ஸ்வாங்கில நீலகண்டகா. ஆகையால நீ இங்கேருந்து கிளம்பி போன்னு சொல்றார் மகாவிஷ்ணு. ஸ்ரீ பரமேஸ்வரனுடைய உத்தரவை வாங்கிண்டு அந்த உத்தரவின் பேர்ல நீ வந்து அந்த மகாபாஷ்யத்தை எழுதணும் அப்படின்னு மகாவிஷ்ணுவுடைய அபிப்பிராயம். ததா நியோகாத் தருணேந்து மௌலேஹே தராதலே த்வம் விஹிதாவதாரஹ சிதம்பர க்ஷேத்ரகதஹ பவித்ரம் நேத்ரோத்சவம் திரக்ஷ்யசி நிருத்தம் ஐஷம். தான் கொண்டு போயிருக்காரு. அப்போ அந்த பரமேஸ்வரனுடைய ஒரு அனுகிரகத்தினாலே இந்து மௌலினா பரமேஸ்வரன் தலையில சந்திரனை சூடி கொண்டு இருக்கிறார். அவருடைய அனுகிரகத்தினாலே இந்த பூமியில அதாவது தராத்திலேனா பூமண்டலத்திலே நீ ஒரு அவதாரம் எடுத்து சிதம்பர க்ஷேத்திரத்துக்கு போய் அங்க பவித்திரமான நேத்திரத்துக்கு ரம்யமா இருக்கக்கூடிய அந்த பகவானுடைய சிவபெருமானுடைய அந்த தாண்டவத்தை நீ பார்ப்பாய் அப்படின்னு மகாவிஷ்ணு ஆதிசேஷனை பார்த்து சொல்றார். இதி முரமதனோக்தியா மோதமானஹ ஃபணீந்திரஹ திரிபுரஹர நியோகம் தீர்க்ககாலாத் அவாப்ய ததபி பரிதிதிருக்ஷு தாண்டவம் சந்திரமௌலேஹே அவதரித்தும் அவன்யாம் அம்சகஷ்ச ஆசம்சே. முரமதனஹானா மகாவிஷ்ணு, முராரி அப்படின்னு பேரு. இங்க முராரிங்கிறது தான் முரமதனான்னு வேற சப்தத்தை போட்டு சொல்றார். ஆக முராரி அப்படின்னு பேர். முரங்கிற ஒரு அசுரனுக்கு சத்ருவான அந்த மகாவிஷ்ணு சொன்னதை கேட்டு மோதமான ஃபணீந்திரஹா, அந்த சர்ப்பராஜாவானவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். நான் கேட்காம அவரே எனக்கு நான் ஆசைப்பட்ட ஒரு காரியத்தை கொடுத்துட்டாரே அப்படின்னு. இவரா கேட்டிருக்கணும், ஆனா கேட்கறதுக்கு முன்னாடி சாமி கொடுத்துட்டார். என்ன கொடுத்த? திரிபுரஹர நியோகம் தீர்க்க காலாத அவாப்பிய ததப்பி பரிதிதிருக்ஷு தாண்டவம். இவர் ஆக்ஞை கொடுத்தாச்சு மகாவிஷ்ணு. இனிமேல் அந்த திரிபுரஹரஹா அப்படிங்கிறது யாரு? பரமேஸ்வரன். திரிபுராசுர சம்ஹாரம் பண்ணவர். அதனால அவருக்கு அப்படி பேரு. அவருடைய ஒரு ஆக்ஞையை நான் அடைந்து அவர் செய்த அந்த ஈஸ்வரனுடைய அந்த நாட்டியம் இருக்கே, நர்த்தனம், அந்த நர்த்தனத்தை பார்க்க வேண்டும். பரிதிதிருக்ஷு தாண்டவம் சந்திரமௌலேஹே, பார்க்கணும்னு ஒரே ஆசையா இருக்கு. அதனால என்ன பண்ணணும்னு கேட்டா, நான் பூமியில அவதரிக்க வேண்டும். அவன்யாம் அமன்யத அவதரித்தும் அவன்யாம் அம்சதா, என்னுடைய ஒரு அம்சத்தை கொண்டு இந்த பூலோகத்திலே நான் அவதரிக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டார். யாரு? சர்ப்பராஜாவா இருக்கக்கூடிய அந்த ஆதிசேஷன். இப்ப யாருக்கு பிள்ளையா பிறக்கிறது அப்படின்னு ஒரு தேடி கண்டுபிடிக்கணுமோ இல்லையோ, அதுக்காக மறைஞ்சு இருந்துட்டு பூமிக்கு வந்தாராம். பூதலே அத ஜனனோச்சிதம் ஆர்ஷம் வம்சம் ஈக்ஷித்தும் அவிக்ஷத்து அதிருஷ்யா ஜந்து
விஸ்மிருத பரஸ்பர வைரம் தாபசாசிரம வனாந்தம் அனந்தகா. அனந்தகான்னு ஆதிசேஷனுக்கு ஒரு பேர். அவர் பூதலத்திலே தான் பிறக்கிறதுக்கு உச்சிதமான ஒரு ரிஷி வம்சத்தை பார்க்கணும் அப்படின்னு கேட்டுட்டு வந்தார். யாருக்கும் தெரியாம அதிசயமா வந்திருக்கார். எங்க வந்து பாக்குறார் அப்படின்னு சொன்னா, நல்ல மகர்ஷிகள் எல்லாம் வாசம் பண்ணக்கூடிய, தபஸ்விகள் வாசம் பண்ணக்கூடிய அந்த ஆசிரமம் இருக்கே, அப்பேற்பட்ட ஆசிரமங்களை தேடிந்து போறார். ஆசிரமத்துல எப்பேற்பட்ட ஆசிரமத்தை இவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டா, ஜந்து விஸ்மிருத பரஸ்பர வைரம். சில பிராணிகளுக்கெல்லாம் அந்த சத்ருபாவம்ங்கிறது இயற்கையா இருக்கும். கோவியாகிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. புலி, பசு. பசுவை பார்த்தா புலி அது என்னமோ இயற்கையா அதுக்கு வந்து அதை கொள்ளும். அது ஒரு அப்படி ஏற்பட்டிருக்கு. எலியும் பூனையும் அப்படின்னு சொல்ல மாட்டாளா? ஆக பூனைன்னு சொன்னா எலியை பார்த்தா உடனே அது சாப்பிடும், ஆகாரம்னு வச்சுக்கும். ஏதோ அதுக்கும் இதுக்கும் ஆகாது. அப்ப இந்த விதத்துல இந்த மாதிரி ஒரு வத்தியகாதக பாவம் இருக்கக்கூடிய பிராணிகள் கூட எந்த ஆசிரமத்திலே தன்னுடைய சத்ருபாவத்தை மறந்து வாழ்கிறதோ அந்த ஆசிரமத்துல போய் அங்க உள்ள ரிஷி வம்சத்துல நான் பிறக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த ஆசிரமத்தை தேடிட்டு போறார். இந்த மாதிரிலாம் யோக சூத்திரத்துல சொல்லியிருக்கா, சூத்திரக்காரரே சொல்றார். அதாவது அஹிம்சா பிரதிஷ்டாயாம், அந்த அஹிம்சா அப்படிங்கிற ஒரு தர்மத்தை பூர்ணமாக கடைபிடிக்கிறவன் இருக்கானே, அப்பேற்பட்ட ஒரு தபஸ்வி இருக்கிற இடத்திலே மத்த இந்த மாதிரி நான் இப்ப சொன்னேனே, ஜன்மதா பிறப்பிலேயே இயற்கையான சத்ருபாவம் கொண்ட பிராணிகள் கூட இவன் பக்கத்துல இருக்கும்போது தன்னுடைய அந்த வைரபாவத்தை சத்ருபாவத்தை விட்டுடும் அப்படின்னு சொல்லும். தற்சன்னிதவு வைரத்தியாக. நாம பார்க்கலாம், இப்போ 2 பேர் 3 பேர் ரொம்ப மகாதுஷால பரஸ்பரம் அவ்வளவு சத்ருபாவம் கொண்டவாளா இருப்பா. பரஸ்பரம் சுத்தமா பிடிக்காது, இவன் மூஞ்சி அவன் பார்க்க மாட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பா. ஆனா இந்த 2 பேரும் தற்செயலா எங்கேயாவது போய் சேரும்படி ஆயிடும். ஏதோ ஒரு சுவாமி கோவில்லையோ இல்ல ஏதோ பெரியவார் தரிசனம் போய் பார்க்கறதுக்கு இடத்துல 2 பேரும் சேர்ந்துட்டாக்க அங்க போய் ஏதாவது காமிச்சுக்க முடியுமோ அங்க, சரி கொஞ்ச நாளைக்கு பேசாம இருப்போம் அப்படின்னு இருப்பா. ஆக அந்த சத்ருபாவத்தை விட்டுட்டு தான் இருக்கும்படியா இருக்கும். ஆனா இந்த தபஸ்விகளுடைய ஆசிரமம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆசிரமத்திலே இப்பேற்பட்ட மிருகங்கள் கூட தன்னுடைய சத்ருபாவத்தை மறந்து இருக்கும். அதுதான் அந்த தபஸ்விகளுடைய ஒரு அஹிம்சாங்கிற குணம் இருக்கே, அதனுடைய மகிமை. அது தான் மாத்திரம் ஹிம்சை பண்ணாம இருக்கிறது இல்லை, அவன் பக்கத்துல இருந்தா இன்னொருத்தன் கூட ஹிம்சை பண்ணாம இருப்பான், நல்லவனா இருப்பான். அதுதான் அஹிம்சா பிரதிஷ்டையுடைய பலம் அப்படின்னு யோகசூத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட ஒரு ஆசிரமம் எங்க இருக்கு தேடின்னு போயிட்டு இருக்காரு. தத்ர அந்த மாதிரி தேடின்னு இருக்கும் போது ஒரு இடத்துல கிடைச்சது. தத்ர காபி ததிருஷே முனிகன்யா கோணிகா இதி குணசிந்து அனேன யாகி யாபயதி புத்திர நிமித்தம் தாருணேன தபசா திவசானி. அப்படி ஒரு ஆசிரமத்துல போயிருக்கும் போது அங்க ஒரு முனி கன்னி, ஒரு முனிவருடைய பெண்ணை அவர் பார்த்தார். கோணிகா அப்படின்னு பேரு. குணசிந்துனா குணசாகரம், குணங்களுக்கெல்லாம் ஒரு கடல் இருப்பிடம் அந்த மாதிரி இருக்கா. அவ தனக்கு ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னு பெரிய கஷ்டமான தபஸ் பண்ணிட்டு இருக்காளாம். யாபயதி புத்திர நிமித்தம் தாருணேன தபசா திவசாமி. அந்த காலத்தை ஒவ்வொரு நாளும் தபஸ் பண்ணி தனக்கு ஒரு புத்திரம் வேணுமே அப்படின்னு சொல்லி நாளை தபஸே பண்ணிட்டே இருக்கா. அவ தாத்தும் அர்க்யம் அஹிமத்யுதயே அம்பஹா பூதம் அஞ்சலி புட்டே வினிதாய சா நிமீல்ய நயனே பகவந்தம் பாஸ்கரம் ஹிருதி ததா பரிதத்யவு. அவ ஸ்திரீக்கள் கூட சூரியனுக்கு அர்க்ய பிரதானம் பண்றது அப்படின்னு வழக்கத்துல இருந்திருக்கு. மந்திரம் சொல்றது இல்லையே தவிர கையில ஜலத்தை எடுத்து அர்க்யம் பண்றது கொடுக்கறதுங்கிறது இருக்கலாம். அந்த விதத்திலே அஹிமத்யுதையே, ஹிமத்யுத்தினா சூரியன், ஹிமத்யுத்தினா சந்திரன், அஹிமத்யுத்தின்னு சொன்னா சூரியன்.
அந்த சூரியனுக்கு அர்க்கியம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய கைகள்ல அஞ்சலியில இப்படி உள்ள அஞ்சலியில ஜலத்தை எடுத்துட்டு கண்ணை மூடிண்டு பகவான தியானம், அந்த சூரிய பகவான தியானம் பண்ணிண்டு இருந்தாளாம். பாஸ்கரம் ஹிருதி ததா பரிதத்யௌ பகவந்தம் பாஸ்கரம். அந்த சூரிய பகவானே தன்னுடைய ஹிருதயத்திலே தியானம் பண்ணிட்டு இருந்தா. அப்போ என்ன தியானம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறா. பிராஜ்யம் அர்ப்பய சுதம் மம பாஸ்வன் அந்தஹா இத்தம் அபிசந்தி ஜுஷோஸ்யாக பன்னகாதிபதி அர்க்கநியுக்தः பிராவிஷத் ஜனித்தும் அஞ்சலி கர்ப்பம். அவ பிரார்த்தனை பண்ணிக்கிறா, ஹே பாஸ்வன்னு, சூரிய பகவானே, எனக்கு ஒரு நல்ல பையனை கொடு, புத்திசாலியான பிராஜ்யனா இருக்கக்கூடிய ஒரு நல்ல பையனை கொடு அப்படின்னு உள்ள மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும் போது அந்த சூரிய பகவான் இந்த ஆதிசேஷனை சொன்னார், நீ போ, உங்களுக்கு பையனாயிரு அப்படின்னு சொல்லி பிரேரணை பண்ணாராம். உடனே இந்த சர்ப்பராஜர் பன்னகாதிபதி ஆதிசேஷன் என்ன பண்ணார், இவர் கையில ஒரு ஜலம் எடுத்துருந்தாலும் இல்லையோ, அந்த ஜலத்துல உள்ள பூந்துட்டார். பிராவிஷத் ஜனித்தும் அஞ்சலி கர்ப்பம். இது எந்த மாதிரி கர்ப்பம்னா, வயத்துல தாரணம் பண்ணிட்ட கர்ப்பம் இல்லை, இது கையில தாரணம் பண்ணிட்டு கர்ப்பம். கையில அந்த ஜலத்துல அஞ்சலி எடுத்திருக்காளே சூரிய பகவானுக்கு விடுறதுக்காக, அதுல கர்ப்பமாக உள்ள பூந்துட்டாள். சம்பிருத் ஆர்க்ய ஜலம் அஞ்சலிம் உச்சைஹி சா சஹஸ்ர கிரணம் பிரதி தேவம் யாவதுத்க்ஷிபதி தாவத் அமுஷ்மாத் தாபசா கிருதிஹி அஹிஹி சஹா பபாத். இவ கண்ண மூடிட்டு இருக்கா, அவளுக்கு தெரியாது அந்த கோணிகாவுக்கு. அதனால அவன் என்ன பண்ணினா, கையில ஜலத்தை எடுத்து சூரியனை குறிச்சு அதை மேல இப்படி தூக்கி விடுறா. அப்படி விடும்போது ஒரு முனிகுமாரனாக அவளுடைய அந்த கையிலேந்து விட்ட அந்த ஜலம் இருக்கே, அர்க்ய ஜலம், அந்த ஜலத்திலேந்து இவர் தோன்றினார், ஒரு முனிகுமாரனாக உருவெடுத்தார். யாரு? இந்த ஆதிசேஷன். அதனால்தான் அவருக்கு பதஞ்சலின்னு பேரா. ராமபத்ர தீட்சிதர் எழுதுறாரு, இது பதஞ்சலி சரிதம் அல்லது பதஞ்சலி விஜயம் அப்படின்னு ராமபத்ர தீட்சிதர் ஒரு காவியம் எழுதியிருக்கார். அந்த காவியத்துல உள்ள ஸ்லோகங்கள்லேருந்து அங்கங்கே பொறுக்கி எடுத்து, அந்த காவியம் இதை விட பெருசா இருக்கு, அதையும் பார்த்ததுனால கொஞ்சம் இங்க எப்படி சோதிக்கணுங்கிற விஷயம் தெரிஞ்சுது. அதனால அடுத்து வருது. ஆனா அதுலேருந்து தான் எல்லாம் கதையை எடுத்துட்டு ரொம்ப சுருக்கிருக்க, இதை விட அது பெருசா இருக்கு இங்க. ஆனா சுருக்கிறது நன்னா தான் சுருக்கிருக்கா, கதையை விட்டு போகாம ஒரே மாதிரியா வரும்படியா அழகா பண்ணியிருக்கார். அதனால தாபசாகிருதி அஹிஹி சஹா பபாக, ஒரு தாபசன் வேஷத்தில் அந்த சர்ப்பராஜாவானவர் அந்த ஜலத்தோடு விழுந்தார் கீழே. அவ பாக்குறா, இது என்னடா, அது ஒரு குழந்தை நமக்கு தகவல் வருது கையிலேருந்து, நான் கேட்ட குழந்தைய சுவாமி கொடுத்துட்டாரு போல இருக்குன்னு அவளுக்கு புரிஞ்சு போச்சு. புத்திரேஷ மம புண்ணிய விபாகாத் பிராதுராச கில பாவக தேஜாக இத்யுபேத்ய முதிதா சஹசா சா மூர்த்திதம் முனிகுமாரம் அஜிகிருத்து. சுவாமியை பார்த்து இப்பதான் பிரார்த்தனை பண்ணேன், எனக்கு ஒரு நல்ல பையனை கொடு அப்படின்னு. இதோ கொடுத்துட்டாரவர், என்னுடைய தபசு பலிச்சது, இதுக்காக நான் பண்ணின அந்த புண்ணியம் இருக்கே அது இப்ப பலிச்சிருக்கு. அதனால இந்த பையன் எப்படி இருக்கான், அக்னிய போல தேஜஸ்வியா இருக்கானே, பாவக தேஜாக, அக்னிய போல தேஜஸ்வியா இந்த பையன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய எடுத்து தலையெல்லாம் உச்சியை மூந்து அந்த முனிக்குமாரனை ரொம்ப பாசத்தோட எடுத்துக்கிறான். தம் ததா அபிவதித்தும் பிரணதம் பிராங் நாம தஸ்ய ஜனனி விததான யத் பதன் அபவதஞ்சலிதோசௌ தத் பதஞ்சலிரிதி பிரசமானம். இந்த குழந்தை அந்த அம்மாவை நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி குனியறதான். அப்படி பிரணத்தம் நமஸ்காரம் பண்றது, அந்த நமஸ்காரம் பண்ணும்போது அந்த அம்மாவானவள் அந்த குழந்தைக்கு பேர் வச்சு விடுறான். என்ன சார்த்தகமா ஒரு பேரு,
நான் ஒரு அஞ்சலி ஜலம் எடுத்து விடும்போது அதுல இருந்து வந்தவள் இல்லையா, அதனால உனக்கு பதஞ்சலி, அதுல இருந்து வந்து விழுந்ததுனால உனக்கு பதஞ்சலின்னு பேர் இருக்கட்டும், இந்த பேர்ல நீ பிரசித்தியாவாய் அப்படின்னு சொல்லி அவளுக்கு அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணிடுற அம்மா. பிரதமானம் ஸ்ராவிதச்ச ச ததா அபிவதந்தியா நாம தத் பிரதமமேவ ஜனன்யா சிந்திதः त्वदुपकण्ठमुपेयाम् இத்யுதீர்ய தபசே சலிதச்ச. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உனக்கு பதஞ்சலின்னு பேரு அப்படின்னு சொன்னா இல்லையா, அதை கேட்டுட்டு அம்மா கொடுத்த அந்த பேரையே வாங்கிட்டுட்டார். வாங்கின்னு சொன்னார், இந்த பேரை நீ எப்போ சொன்னாலும் உன்னிட நான் வந்துடுவேன். அதாவது வியாசர் பிறந்ததும் இப்படிதான். அந்த சத்தியவதிக்கு புத்திரனாக பிறந்து நீ எப்போ கூப்பிட்டாலும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார், இங்க இருக்க மாட்டார். அத போல இங்க வந்து இவர் பிறந்த உடனே அம்மாட்ட சொல்லிட்டு என்னை கூப்பிட்டா உடனே வந்துடுறேன், நினைச்சா போறோம். சிந்திதஸ்வது உபகண்டம் உபேயாம், நீ என்ன நினைச்சா போறோம், உன் பக்கத்துல நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இத்யுதீர்ய தபசே சலிதச்ச, தபஸ் பண்றதுக்கு போயிட்டார். மகர்ஷி தானே இது, அதனால போயிட்டார். அங்க என்ன பண்ணார், இது தபஸ் பண்ணிட்டு இருக்கு இந்த குழந்தை. தஸ்யாதி துஷ்கரம் அவேக்ஷ தபஸ் பிரசன்னஹா தாத்தும் வரம் ததுச்சிதம் தயயா அத தஸ்மை கைலாச கௌரம் அதிருஹ்ய விருஷம் மகாந்தம் அர்த்தேந்து மௌலிஹி உமயா சமம் ஆவிராசை. இந்த பையன் பண்ணக்கூடிய தபஸ் ரொம்ப கடினமான கঠোরமா இருந்தது. புத்திரனாலையும் பண்ண முடியாத அப்பேற்பட்ட தபஸ் பண்றதை பார்த்து சுவாமி பிரசன்னமாயிட்டார். இவனுக்கு ஏதாவது இவன் கேட்டது வரத்தை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக தயோடு வந்தாராம். வரும்போது வெள்ளேர்னு இருக்கக்கூடிய அந்த ரிஷபத்துல ஆரூடராக வந்தார், ரிஷபாரூடமாக வந்தார். ஒரு பெரிய ரிஷபாரூடரா வந்து அர்த்தேந்து மௌலிகி, சந்திரனுடைய பிறையை தலையிலே வைத்துக் கொண்டு கூடவே உமையா சமம் அம்பாளையும் கூட அழைத்துக் கொண்டு அங்க அவனுக்கு தரிசனம் கொடுத்தார். இதுக்கு அடுத்த வரியில கொஞ்சம் மாத்தணும். இங்க ஸ்தனயோ புலகோத்கமைஹி ததா கிருதி பக்தியா பிரமதாஸ்ருணா திருஷோஹோ வசசி ஸ்துதிபிஷ்ச சங்கதம் பரிதுஷ்யன் பிரபுர் அப்ரவீதிதம்னு ஸ்லோகம் இருக்கோ இல்லையோ. இங்க வாஸ்தவம் எப்படி இருக்கணும்னு கேட்டா, இதிதம் புலகோத்கமைஹி தனௌ அப்படின்னு பாடம் இருக்கணும். இங்க என்ன ஆயிடுத்து, இந்த பதஞ்சலி விஜயம் அப்படிங்கிற இந்த காவியமானது நிர்ணயசாகர பிரஸ்ல காவியமாலா சீரீஸ்ல முதல்ல வச்சாச்சு. அந்த இடத்துல இதிதம் புலகோத்கமைஹி அப்படின்னு ஒரு விசர்க்கம் போட்டு ஸ்தானம் அப்படின்னு பிரிச்சிருக்கு. வாஸ்தவமா அங்க சேர்த்து சொல்றச்ச நமக்கு வித்தியாசம் தெரியாது. இதிதம் புலகோத்கமை ஸ்தனௌ அப்படின்னு சேர்த்து சொல்றச்ச படிப்பார். இப்ப வந்து புலகோத்கமைஹி தனௌ அப்படின்னு பிரிக்கிறது மேல்கொண்டு கிரந்தத்துக்கு சரியா வரும். இங்கே மொத்தம் 3 விஷயம் வருது சப்தமியந்தமாக. மேல பார்த்தீங்கன்னா ஹிருதி பக்தியா, ஹிருதயத்திலே பக்தியோடு, பிரமதாஸ்ருணா திருஷோஹோ கண்களில் ஆனந்த பாஷ்பத்தோடு, அப்போ தனவு சரீரத்திலே புலகாஞ்சிதம்னு சொல்ல மாட்டால மயிர்கூச்சல் ஏற்படும் அதோட அப்படின்னு வரணும். ஆனா அங்க என்ன ஆயிடுத்து, அச்சு தப்புல இவர் பண்ண தப்புன்னு சொல்ல முடியாது. அந்த இதிதம் புலகோத்கமைன்னு போட்டு ஸ்தனவுன்னு போட்டான் தனியா. அது வந்து ஒரு அச்சு தப்பு தான், அது வாஸ்தவமா அப்படி இருக்கிறதுக்கு இல்லை. அதனால இவர் பார்த்தார், இதை அதை கவனிக்கல போல இருக்கு இந்த கிரந்தகர்த்தா. அதை அப்படியே எடுத்து ஸ்லோகத்துல
அர்த்தம் மாறாமல் கொஞ்சம் ஸ்தனயோக புலகோத்கமைன்னு கூட ஸ்தனயோக புலகோத்கமைங்கிறது இல்லை. வாஸ்தவமா இதி அந்த தனவு சரீரத்திலேன்னு அர்த்தம் இங்க வரணும். அதனால அங்கேயே அந்த விசர்க்கத்தை அடிச்சுட்டு புலகோத்கமைஹி தனவு அப்படின்னு பிரிச்சிருக்க வேண்டியது. அதை வச்சு போட்டதுல இப்படிலாம் சாதாரணமா புஸ்தகங்கள்ல வரத்தான் வரும். அப்புறம் பெரியவாள்லாம் சோதிப்பா, பாடம் சொல்றவாள்லாம் வாத்தியாரா இருக்கிறவாள்லாம் சோதிப்பா. அது இந்த இடத்துல ஒரு சின்ன தப்பு வந்துருச்சு. அதனால இப்ப இருக்கிற இந்த ஸ்தனயோக புலகோத்கமை ததான்னு இருக்கப்படாது. இதி தம்னு அங்க இருக்கு. அதுக்கு தகுந்தாப்புல வேணும்னா வேற சப்தத்தை மாத்திக்கலாம். அதாவது இதி, நான் அங்க இருக்கிறதையே படிச்சு விடுறேன். இதி தம் புலகோத்கமை ஸ்தனவு ஹிருதி பக்தியா பிரமதாஸ்ருணா திருஷோஹோ வச்சசி ஸ்துதிபிஷ்ச சங்கதம் பரிதுஷ்யன் பிரபுரப்ரவீதிதம். இங்க எப்படின்னா, சுவாமி தரிசனமானதுக்கு அப்புறம் அந்த பதஞ்சலி அங்க ஸ்தோத்திரம் பண்றார். அந்த ஸ்தோத்திரத்தை இங்க போடல, அது பெருசா இருக்கே அப்படின்னு சொல்லி சுருக்கி போடும்போது அவர் அதை எடுத்துட்டார், அதை போடல. ஆனா அந்த ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். இந்த ஸ்தோத்திரத்தை கேட்டு அப்படிங்கிறத இங்க சொல்லணும். அப்ப ஸ்தோத்திரம் பண்ணும்போது அந்த பதஞ்சலி எப்படி இருக்காருன்னா, புலகோத்கமைஹி தனு, தனுனா சரீரம், அந்த சரீரத்திலே புலகோத்கமங்கள் ஏற்பட்டிருக்கு. அப்படியே மயிர்கூச்சல் ஏற்பட்டிருக்கான் சுவாமியை பார்த்து, அதோடு கூட இருக்காராம். அதே சமயத்துல ஹிருதி பக்தியா, அவருடைய ஹிருதயம் இருக்கே, அந்த ஹிருதயத்திலே பக்தி நிறைஞ்சிருக்கு, பக்தியோடு கூட இருக்கார். பிரமதாஸ்ருணா திருஷோஹோ, திருக்குனா கண்கள், கண்கள்ல ஆனந்த கண்ணீர் ஒழிகிறதா, அந்த ஆனந்த கண்ணீர்களோடு இருக்காராம் அந்த பதஞ்சலி. இன்னும் ஒண்ணு, வச்சசி ஸ்துதிபிஷ்ச சங்கதம், இந்த எல்லாத்துலயும் சங்கதம்னு சேரும். தனவு புலகோத்கமை சங்கதம், ஹிருதி பக்தியா சங்கதம், திருஷோஹோ பிரமதாஸ்ருணா சங்கதம், வச்சசி ஸ்துதிபிஹி சங்கதம் ச தம் அப்படின்னு அங்க அன்வயம். வாக்கால ஸ்தோத்திரம் பண்றாரு இல்லையா, அப்பேற்பட்ட அந்த பதஞ்சலியை பார்த்து பரிதுஷ்யன் சந்தோஷப்பட்டு பிரபு அந்த பகவான் அப்ரவீதிதம் சொன்னார். இந்த மாதிரி சொன்னாரா, தபசா தவ சேஷ தோஷிதா விதரிஷ்யன் வரம் ஆகதோஸ்மிதே அச்சிரேண விரணீஷ்வ தம் யதோ வபுரீதிருக் தவ வாரிதம் சுகா. அப்பா, உன்னுடைய தபஸனால நான் சந்தோஷப்பட்டுட்டேன். தபசா தவ சேஷ தோஷிதா, ஹே ஆதிசேஷனே. அவருக்கு தெரியுமோ, இவர் வேற மினுகுமார வேஷத்துல இருந்தாலும் யார் இது இப்படி வந்திருக்காங்கிறது சாமிகிட்ட மறைக்க முடியாதே. அதனால ஹே ஆதிசேஷா, நீ தபஸ் பண்ணினதுனால நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன். உனக்கு வரம் கொடுக்கறதுக்காகத்தான் வந்திருக்கேன். சீக்கிரமா உனக்கு தேவையான வரத்தை கேளு. ஏன்னா நீ இருக்கக்கூடிய இந்த ரூபத்துல நீ சௌக்கியமா இருக்கணுமே தவிர இப்ப கஷ்டப்பட்டு இருக்கக்கூடாது இல்லையா. இந்த வபுரி எதிர்த்தவ வாரித்தம் சுகா, இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிய தபசு பண்றேன்னு சொல்லி, அதனால உனக்கு அபிஷ்டமான வரத்தை கேளு. அப்போ சரிதம் நிஜம் ஆதித ஸ்மரன் அத சேஷேதி நிமந்திரிதோ முனிஹி பதவார்த்திக பாஷ்ய நிர்மிதௌ பிரதமம் பாட்டவம் அபியாச்சத. இவர் யாருங்கிற இவருடைய சரித்திரம் பூரா சுவாமிக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் சேஷா அப்படின்னு, ஆதிசேஷனே அப்படின்னு ஒரு பார்த்து கூப்பிட்டு பேசுறார் சுவாமின்னு தெரியுது. அப்பேற்பட்ட அந்த மகர்ஷி அந்த இடத்துல என்ன கேட்டார், அந்த பத வார்த்திகன்னா சப்தசாஸ்திரத்துக்கு காத்தியாயனர் வார்த்திகம் பண்ணியிருக்காரு, பாணினி சூத்திரம் பண்ணியிருக்காரு, வார்த்திகம் பண்ணியிருக்காரு அவர் காத்தியாயனர். அதுக்கு பாஷ்ய நிர்மாணம் பண்ணணும். அந்த பாஷ்ய நிர்மாணம் பண்றதுக்கு, பாஷ்யம் எழுதுறதுக்கு வேண்டிய ஒரு யோக்கியத்தை எனக்கு வரணும், அதுக்கு வேண்டிய புத்திசாலித்தனம் வேணும். பாட்டவம் அது எனக்கு சுவாமி எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டாராம். இவ்வளவு தபசு பண்ணி மகாபாஷ்யம் எழுதுறதுக்கு தனக்கு சாமர்த்தியம் வேணும்னு சுவாமிகிட்ட கேட்டிருக்கார். அததஸ்ய ஜகத்ரய பிரபோஹோ நடனாலோகன யோக்யதாம் புனः முனிம் அர்த்தயமானம் ஆத்மனः ச ததா அஸ்து
ஜெகத்ரய பிரபு இன்னொரு வரமும் கேட்டிருக்கார். இந்த மகாபாஷ்யம் எழுதணும், அதுக்கு வேண்டிய சக்தியை கொடு அப்படின்னு ஒரு வரம். இன்னொன்னு, ஜெகத்ரய பிரபுவான நீங்க தாண்டவம் ஆடும் போது அந்த தாண்டவத்தை நான் தரிசிக்கணும் அப்படின்னு இன்னொரு வார்த்தையும் வச்சு விட்டார், கேட்டு விட்டார். அதை பார்க்கறதுக்கு உண்டான யோக்கியத்தையும் எனக்கு வேணும். நடனா லோகன யோக்கியதாம் புனகா. சுவாமி தாண்டவம் ஆடின்னு இருப்பார், அதை பார்க்காமலே போயிடுவான். ஏன்னா அவனுக்கு பார்க்கறதுக்கு உண்டான பாக்கியம் இருக்காது, பார்த்தாலும் கண்ணுக்கு தெரியாது. அந்த மாதிரிலாம் ஆகாம அதை பார்க்கறதுக்கு வேண்டிய யோக்கியத்தையும் எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு இவர் கேட்டாராம். அப்போ அவர் சரி அப்படி ததாஸ்து, நீ கேட்டது உனக்கு சித்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவதத் முதா மிருடகா. மிருடகானா பகவான் சிவன் அந்த முனிகுமாரனை பார்த்து இந்த மாதிரி சொல்றார். ஆனா அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, அயிவத்ச சிதம்பராபிதம் நகரம் துவம் பிரஜ கானநாத்வனா தவ தத்ர நட்டேயம் ஈக்ஷித்தும் தயஜேத்யந்தரதாத் உதீரிய சஹ. அப்பா குழந்தை, நீ சிதம்பரம்னு ஒரு ஊர் இருக்கு, நீ இந்த காட்டு வழியா அங்க போயிடு, உனக்கு நான் அங்க அந்த தாண்டவம் ஆடி உனக்கு அந்த தரிசனம் கொடுப்பேன், நீ கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி அங்கே அந்தர்தானமானாராம். இதி தஸ்ய கிரா சிதம்பரம் நகரம் பிராஸ்தித நாட்டியலிப்சயா முதிதா ச முனிஹி முமுக்ஷயா பவதப்தா நிகட்டம் குரு ஓரிவ. இந்த 52வது ஸ்லோகத்திலேருந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். 51 முடிஞ்சிருக்கு, அதோட வச்சு